நடிகை ரோஜா வந்து திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்கிறதுக்காக வந்திருப்பாங்க போல். அங்கே எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு. ரோஜாவை பார்த்த உடனே ஒரு சிலர் வந்து ரோஜாவுடன் புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. அப்போ வந்து தூய்மை பணியாளர்கள் ஒரு சிலரும் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பக்கத்தில் வரும்போது ரோஜா வந்து அங்கேயே நில்லுங்க அப்படின்னு கையை காமிக்கிறாங்க. ஆனால் மற்றவங்க புகைப்படம் எடுக்கும் போதெல்லாம் அவங்க கிட்ட தான் நின்று புகைப்படம் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் எடுக்கும்போது அவங்கள வந்து தள்ளியே நிற்க சொல்கிறாங்க. இதை தான் இப்போ நெட்டிசன்கள் பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து பொது வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஒரு நடிகையாக மட்டும் இருந்தாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கும்போது மக்களோடு மக்களாக இருக்காங்க. மக்களுக்காக அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், அப்படி இப்படி அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் அடித்து விடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பக்கத்தில் வந்து ஒரு தூய்மை பணியாளர் நின்னாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்கள வந்து தள்ளி நிற்க சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருமே கேள்வியாக வச்சிட்ருக்காங்க. சினிமாவை தாண்டி அரசியல்லையும் ரோஜா நடிக்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் இப்போ எல்லோரும் சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்டு இருக்காங்க. முக்கால்வாசி அரசியல்வாதிகள் அதை தானே பண்ணுறாங்க.